ஐக்கிய மக்கள் சக்திയുടെ தலைவர் சஜித் பிரேமதாசவினுடைய அண்மை காலமான சில செயற்பாடுகளை பார்க்குற நேரத்தில் அவர் இலங்கையில் நடக்க போகிற ஒரு ஜனாதிபதி தேர்தலையோ இல்லாட்டி பாராளுமன்ற தேர்தலையோ எதிர்கொள்றதுக்கு தயாராகிறாரா இல்லாட்டி ஒரு போரை எதிர்கொள்றதுக்கு அவர் தயாராகிறாரான்ற கேள்வியும் சந்தேகமும் ஏற்படுது. முன்னாள் இராணுவ முக்கியஸ்தர்களுக்கு அதுவும் பெரும் புள்ளிகளுக்கு இராணுவ தளபதி என்ற பதவிகளை முதல்ல வகிச்ச பல முக்கியஸ்தர்களுக்கு இந்த வருஷ ஆரம்பத்திலிருந்து ஐக்கிய மக்கள் சக்தியில் மிக முக்கியமான பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு வருது. இன்றைக்கும் அந்த மாதிரி முன்னாள் இராணுவ தளபதி ஒருத்தர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைஞ்சு கொண்டிருக்கிறாரு. உடனடியாகவே அவருக்கு ஒரு பிரிவினுடைய தலைவர் என்ற பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைச்சு கொள்ளப்பட்டிருக்கிற முன்னாள் இராணுவ முக்கியஸ்தர்கள் யாரு, அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்க மேல முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். முன்னாள் இராணுவ தளபதி ஓய்வு பெற்ற ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க இன்றைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைச்சு கொள்ளப்படுறாரு. கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாச முன்னிலையில் அவர் இணைச்சு கொள்ளப்பட்டிருந்தார். இணைச்சு கொள்ளப்பட்டு உடனேயே அவருக்கு ஒரு பிரிவிட, அந்த கட்சியில ஒரு பிரிவிட தலைவர் என்ற பதவியும் கிடைக்குது. ரணவிரு பலவேகிய ஐக்கிய படை வீரர் சக்தி என்ற அமைப்பினுடைய, அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு அமைப்பினுடைய தலைவராகவும் அவர் உடனடியாகவே நியமிக்கப்படுறார். இவரும் கடந்த காலங்களில் போர் குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபர். வடக்கு கிழக்கில் நடந்த போரில் மிக முக்கியமான பங்களிப்பு அவருக்கும் இருக்கிறதா குற்றம் சாட்டப்படுது. 2019ஆம் ஆண்டில் அவர் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு ஜெனரல் என்ற பதவி நிலை அவருக்கு கிடைக்குது. ஜனாதிபதி தேர்தலையும் கூட போட்டியிட்டு இருந்தார், அதிலையும் தோல்வி அடைஞ்சிருந்தார். இன்றைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைஞ்சு கொண்டதுக்கு பிறகு ஒரு ஊடக சந்திப்பு நடத்தி ஏன் தான் இந்த கட்சியில் இணைஞ்சு கொண்டிருக்கிறேன் என்றதுக்கான சில விளக்கங்களை அவர் கொடுத்திருந்தார். இப்போ நாடு எதிர்நோக்கி இருக்கிற மிக பிரதானமான ஒரு பிரச்சனை பொருளாதார நெருக்கடி என்றது. அதிலிருந்து நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு, தலைவர்ன்றதை விட ஒரே அமைப்பு ஐக்கிய மக்கள் சக்தி தான். அவங்களுக்கு தான் அதுக்கான இயலுமை இருக்கு. இதுக்காகத்தான் நான் என்னுடைய முழு ஆதரவையும் இந்த கட்சிக்கு அறிவிச்சிருக்கிறேன். இலங்கையில் இருக்கிற எல்லா படை வீரர்களும், எல்லா படை உறுப்பினர்களும், அது எந்த பிரிவாக இருந்தாலும், இராணுவமாக இருந்தாலும், கடற்படை, விமானப்படை, எல்லாருமே ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்ற ஒரு அழைப்பும் கூட அவரால் இன்றைக்கு விடுக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இப்போ அவர் முன்வைக்கிற இன்னும் ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், நாட்டில் இன்னும் ஒரு யுத்தத்தை, கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான அரசியல் செயற்பாடு சில தரப்பால் முன்னெடுக்கப்பட்டு வருதாம். அதை தடுத்து நிறுத்துறதுக்கும் தாங்க முன்வர வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதுக்காகத்தான் நான் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைஞ்சு கொண்டேன் என்று சொல்லியும் ஒரு காரணத்தை அவர் முன் வச்சிருக்கிறாரு. இரண்டாவது நபர் முன்னாள் இராணுவ தளபதி தயா ரத்நாயக்க. இவர் மேலேயும் போர் குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனால் இலங்கையில் ஒரு இன அழிப்பு நடக்கவே இல்லை, போர் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படவே முடியாது என்றதை பல சந்தர்ப்பங்களில் இவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. எல்லா குற்றச்சாட்டுகளையும் நிராகரிச்சிருக்கிறாரு. ஆனால் இவர் மேலேயும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், இதை முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவை கூட பகிரங்கமாக முன் வச்சிருக்கிறாரு. கோட்டாபய ராஜபக்சவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் சார்பாக நெருக்கமாக இவர் செயற்பட்டு வந்ததால இராணுவத்தில் 25வது இடத்துல இருந்த ஒரு நபர் 2வது இடத்துக்கு தரம் உயர்த்தப்பட்டார். இதுக்கெல்லாமே காரணம் இந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு சார்பாக இவர் செயற்பட்டது தான் என்று சொல்லியும் சரத் பொன்சேகா ஒரு சந்தர்ப்பத்தில் குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார். அதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியா பதவி ஏற்றதுக்கு பிறகு துறைமுகங்கள் அதிகார சபையினுடைய தலைவர் என்ற பதவியும் கூட அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ ஐக்கிய மக்கள் சக்தியில் அவர் இணைச்சு கொள்ளப்பட்டதுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய உள் விவகாரங்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகர் என்ற பதவி சஜித் பிரேமதாசவால கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் 2வது நபர். 3வது நபர் 14வது கடற்படை தளபதி தயா சாந்தகிரி. இவருக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி என்னன்னு சொன்னால், கடல் கரையோர கொள்கைகளுக்கான ஆலோசகர் என்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 2001ஆம் ஆண்டிலிருந்து 2005ஆம் ஆண்டு வரைக்கும் இவர் கடற்படை தளபதியாக பதவி வகிச்சிருக்கிறாரு. மைத்ரிபால சிறிசேனவால 2016ஆம் ஆண்டில் கொத்தலாவில் பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் என்ற பதவியும் கூட அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இவர் மேல சில ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதில் மிக முக்கியமானது 20 வருஷங்கள் பழமையான ஆயுதங்களை புது ஆயுதங்கள் என்று சொல்லி இஸ்ரேலிருந்து கொள்வனவு செய்யறதுக்கு இவர் முன்வந்தார், அதுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. 2வது குற்றச்சாட்டு, கொழும்புல இருக்கிற ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து ஆயுத கொள்வனவுக்காக மோசடியான முறையில் விலை மனு கோரல் இல்லாம அந்த நிறுவனத்துக்கு 3 பில்லியன் ரூபாவை முற்பணமா செலுத்தினார் என்ற குற்றச்சாட்டும் கூட அவர் மேல முன்வைக்கப்பட்டிருந்தது. பம்பலப்பிட்டியில் இருக்கிற அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த வீட்டை புதுப்பிக்கிறதுக்காக, ரினோவேட் பண்றதுக்காக
21.8 மில்லியன் ரூபாவை அவர் மோசடியான விதத்தில் செலவு செஞ்சார் என்ற குற்றச்சாட்டுகளும் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கு. இப்படியான ஒரு நபருக்கு தான் ஐக்கிய மக்கள் சக்தியில் அந்த பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் 3வது நபர். 4வது நபர் மேஜர் ஜெனரல் சந்திரபிரிய லியனகே. இவர் ஊழல் ஒழிப்பு பிரிவிட தலைவராக பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கட்சியில் யுத்தம் நடந்த காலத்தில் இவர் மேலேயும் போர் குற்றச்சாட்டுகள் இருக்கு. 3வது இராணுவ அதிரடிப்படையிற தலைவராக இவர் செயல்பட்டு வந்திருக்கிறார். இந்த 3வது இராணுவ அதிரடிப்படை மேல சுமத்தப்படுற மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, வள்ளிப்புனம் வைத்தியசாலையில் ஆர்ட்லரி தாக்குதல் நேரடியாக நடத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலை ஒருங்கிணைச்சது இந்த 3வது அதிரடிப்படை தான் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கான எந்த விதமான பதிலும் இவரால் சொல்லப்படலை. இப்போ ஐக்கிய மக்கள் சக்தியில ஊழல் ஒழிப்பு பிரிவிட தலைவர் என்ற பதவி சஜித் பிரேமதாசவால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 5வது நபர் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் ரத்னப்பிரிய பந்து. இவர் தமிழ் மக்களுக்கும் பரிச்சயமான ஒரு நபர். தேசிய ஒருமைப்பாடு சமாதான குழுட தலைவர். அந்த கட்சியில தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் சமாதானத்துக்குமான குழு என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பினுடைய தலைவராக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். விசேட அதிரடிப்படையில முதல்ல இருந்தார். அதுக்கு பிறகு யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு சிவில் பாதுகாப்பு படையிட கட்டளை அதிகாரியா நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த சிவில் பாதுகாப்பு படையை பயன்படுத்தி கொண்டு வன்னியில், குறிப்பாக வடமாகாணத்தில் இராணுவ மயமாக்கல் செயற்பாடுகள் மிக தீவிரமான முறையில் முன்னெடுக்கப்படுது என்ற குற்றச்சாட்டும் கூட கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான மிக முக்கியமான இராணுவ புள்ளிகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் உறுப்புரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமான பதவிகளும் இந்த வருஷ ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எதிர்வரும் காலங்களில் தேர்தலுக்கு முதல்ல இன்னும் பலருக்கு இந்த மாதிரியான பதவிகள் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக முடியும். இப்போ ஐக்கிய மக்கள் சக்தியில் சஜித் பிரேமதாசை இந்த மாதிரியான இராணுவ முக்கியஸ்தர்களுக்கு எதுக்காக உறுப்புரிமையை கொடுக்கிறார், எதுக்காக சேர்த்து கொள்றாரு, எதுக்காக இந்த மாதிரியான பதவிகளை கொடுக்கிறார் என்ற கேள்வி ஏற்படலாம். சாதாரணமான பதில் தான் அதுக்கு இருக்கு. என்னன்னு சொன்னா, இராணுவ உறுப்பினர்களுக்கு, முக்கியஸ்தர்களுக்கு இந்த மாதிரியான பதவிகளை கொடுக்கிற நேரத்தில் சிங்கள மக்களோட வாக்குகளை இலகுவா பெற்றுக்கொள்ள முடியும்ன்றது சிங்கள அரசியல் கட்சிகள் மத்தியில் புறையோடி போயிருக்கிற ஒரு விதமான நிலைப்பாடு. ஆனால் இது கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேர்தல் உத்தியை தவிர இந்த காலத்துக்கும் இந்த தேர்தல் உத்தி பயன்படுமா, சாதகமான ஒரு வெற்றி கிடைக்குமாண்டா அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம்தான். என்னென்னு கேட்டால், இப்போதைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு நிலைப்பாடு இராணுவ உறுப்பினர்களை, முக்கியஸ்தர்களை முன்னிறுத்துறதுக்கு பதிலாக பொருளாதார ரீதியில் இந்த நாட்டை யாரால முன்னுக்கு கொண்டு போக முடியும், அதுக்கான ஆலோசனைகளை யாரால கொடுக்க முடியும், அந்த மாதிரியான நபர்களுக்கு அரசியல் கட்சிகளில் வாய்ப்பு கொடுக்கப்படணும் என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கு. அப்போ இராணுவ உறுப்பினர்களுக்கு, முக்கியஸ்தர்களுக்கு இந்த மாதிரியான பதவிகளை கொடுக்கறதன் மூலமா சிங்கள மக்களினுடைய வாக்குகளை அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி சஜித் பிரேமதாச எதிர்பார்ப்பாராக இருந்தா அது சில நேரங்களில் தோல்வியில் முடிகிறதுக்கான வாய்ப்பை கூட ஏற்படுத்த முடியும். இன்னும் ஒரு பக்கம் சிங்கள மக்களோட வாக்குகளையும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை உருவாகலாம். இன்னும் ஒரு பக்கம் போர் குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கி இருக்கிற நபர்களுக்கு தான் இந்த மாதிரியான பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தமிழ் மக்களோட வாக்குகள் கூட இல்லாமல் போகிறதுக்கான ஒரு நிலைமை ஐக்கிய மக்கள் சக்திக்கு இதன் மூலமாக வரப்போகிற தேர்தல்களில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு சில நேரங்களில் ஏற்பட முடியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.